இந்திராணி டவுட் வந்துட்டு, "நீங்க எப்படி அங்க போனீங்க? என்ன ஏதுன்னு?" டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சவொன்னே, திருன்னு முழிக்கிறாங்க. சிவாவும் அயலியும் என்னத்தடா சொல்றதுன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா வந்துட்டு கபிலனோட அம்மா, "அதெல்லாம் எதுக்கு போலீஸு கேஸ் பத்தியெல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு, எப்படியோ பொன்னி தப்பிச்சா, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஏய் பொன்னி வா, நீ குளிச்சுட்டு தலை முழுகு, இதோட எல்லாம் முடியட்டுன்ற" மாரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அயலி வந்துட்டு இங்க கபிலனோட அப்பா, அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. பொன்னியுமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வந்துட்டு கபிலனும் வந்து சாப்பிட்றாரு. எங்க இவளை காணோம் ரித்திகாவை அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் எழுந்துட்டாப்பா அப்போவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரித்திகா நைட் ட்ரெஸ்ஸோடு வராங்க. இல்லைப்பா திரும்பவும் தூங்கிட்டாப்புல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் போய் காஃபி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்திராணி உட்கார அந்த சேரில் வந்து உட்காராங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதில் அக்கா தான் உட்காருவாங்க எந்திரின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அவங்களுக்கு தான் எழுதி வச்சுருக்கா, நான் எங்கே வேணால் யார் வேணால் உட்காரலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்களே ஏந்திரு அப்படின்னு அயலியும் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறது, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே எல்லாரும், நான் வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேனே, சிஇஓ சேரில் போய் உட்கார போகிறேன்னு சொல்ல, என்னது சிஇஓ சேரில் போய் உட்கார போறியா, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சொல்ல, அதெல்லாம் உட்காரலாம், அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்றதை முதல்ல கற்றுக்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் இது இருக்கா, நான் இந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவன் நான் தான் ஃபஸ்ட்டு, அவங்கள விட அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க, நான் தான் இந்த வீட்டோட ஒரே வாரிசை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இப்படி குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கா ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அயலி. உடனே சிவா வந்து தடுத்து, அயலி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்புறம் அயலி தலைவலிட்டு இருக்கும்போது சீப்பிட்டுறாங்க. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம சிவா போயிட்டு எடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் துணியை மடிக்கிறாங்க. இவர் வந்து ஹெல்ப் பண்ணி, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அம்மா சொல்லி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கொடுத்து வச்சுருந்தோம்ல நீ, நான் நல்ல ஹஸ்பண்டில் அப்படின்னு எது ஹஸ்பண்டா, நான் வந்து கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கேன் ஐலி, நீ தான் எப்போ பாரு ஜோன் அவுட் ஆகிற, சரி சரி எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு வேணும்னு கேட்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ஆம்பிஷன் அது இதுன்னு போயிடாமல் என்ன பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வேணும், கோவமே படக்கூடாது, நல்லா சப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே அயலிக்கு ஆப்போசிட்டாக சொல்லிகிட்ருக்கு. அதை கேட்டோன்னா செம்மையாக கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. அயலி இதை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கிறாரு சிவா. அதோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா, இங்கே பாவையோட ஸ்கூலில் வந்துட்டு டான்ஸ் காம்படிஷன் வருது. அதனால் வந்துட்டு அயலி நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சிவா வந்துட்டு சும்மாவே சொல்லி விட்டுறாரு. அதனால டான்ஸ் நீயே சொல்லி கொடுத்துருன்னு இந்திராணி சொல்ல, ஐயோ எனக்கு அவ்வளோலாம் வரான்னு சொல்லாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுங்க நீன்னு பொண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் பரதநாட்டியம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த சலங்கையில் இருக்க ஒரு இது எடுத்து அதில் ஏதோ ஊசி மாதிரி இது பண்ணி வச்சுட்டு ரித்திகா வந்துட்டு அதை அயலி ஆடுற இடத்துல வந்துட்டு போட்டு விட்டுறாங்க. அயலி இப்படி டான்ஸ் ஆடிட்டே வந்து அதில் குத்திக்கிறாங்க. ரத்தம் வந்துட்டு அப்படியே நம்ம சிவா வந்துட்டு கட்டு போட்டுட்ருக்கிறாரு. ரித்திகா உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதோட லேட்டஸ்ட் எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.